சிலருக்கு சிலருடைய பெற்றோரே பிள்ளைகளுக்கு எதிரியாக நினைக்கிறாங்க. சில நேரத்தவங்கள கட்டினவங்களை எதிரியாக நினைக்கிறாங்க. சில நேரத்தில் மாமனார் மாமியாரை கொழுந்தனை இது மாதிரி எதிரியாக நினைக்கிறாங்க. சில பேருக்கு சொந்த பந்தங்களாக இருக்கலாம், சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சிலருக்கு ஊராக இருக்கலாம். அதுபோல் பல்வேறு விதங்களில் பல்வேறு நபர்களை நம்ம எதிரிகளாக நினைக்கிறோம். அதனால தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12 நம்மளுக்கு ஒரு வாசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர் அதிகாரம் செலுத்துவோர் இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர் வான்வெளியுள்ள தீய ஆவிகளின் ஆற்றலோடும். அப்போ யார்? ஆட்சி புரிவோர் அதிகாரம் செலுத்துவோர் இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர் வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள். 4 விதமான காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் பார்க்குற கண்ணுக்கு பார்க்குற மனுஷன் அல்ல, நம்ம கண்ணுக்குள்ள தெரிகிற எலும்பு சதை அந்த உருவம் கிடையாது. புரியுங்களா உங்களுக்கு? அப்போ நம்மளோட உண்மையான எதிரி யார்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12 சரிங்களா? உண்மையான எதிரி யார் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா மனுஷனோ மனுஷியோ கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ளாக செயல்படுகிற அவ்வளோதான். சரிங்களா? அதுதான் உண்மை. சரிங்களா? நீங்கள் கோவப்படுற மனைவியோட முகத்தை பார்க்குறீங்க இல்லையா? அடிக்கிற கணவனை பார்க்குறீங்க இல்லையா? கீழ்ப்படியாத பிள்ளையை பார்க்குறீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி செயல்படுகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ரலம் அதை நீங்கள் கவனிக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் கண்ணுக்கு புலப்படுகிற உலகம் உண்டு, கண்ணுக்கு புலப்படாத ஒரு உலகம் உண்டு. மாமிச கண்களுக்கு தெரிகிற ஒரு உலகம், ஆவிக்குரிய கண்களுக்கு தெரிகிற இன்னொரு உலகம். புரியுதுங்களா? அப்போ மாமிச கண்களுக்கு நம்மளுக்கு தெரியும், ஆவிக்குரிய கண்கள் நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? ஜெபத்தில் வளர 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 ஆவிக்குரிய கண்கள் நம்மளுக்கு என்ன செய்யணும்? தெரியணும். சரிங்களா? அப்படி தெரிகிற போது நம்ம என்ன செய்யும்? நம்மளால் அனைத்தையும் கவனித்து கூர்ந்து பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ நீங்கள் மனைவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய கண்ணு திறந்துருந்துச்சுன்னா நீங்கள் பார்ப்பீங்க, அது ஜங்கு ஜங்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கோம். பார்ப்பீங்க எத்தனை பேய் இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குது, கண்ணில் எது உட்காந்துருக்குது, வாயில் எது உட்காந்துருக்குது, எந்தெந்த வார்த்தையை அது எந்த பேய் கொண்டு வருது. சரிங்களா? இதயத்தில் என்ன உட்காந்துருக்குது. சரிங்களா? எப்படி கல் நெஞ்சக்கரையாக மாற்றி இருக்குது, கெட்ட கெட்ட வார்த்தையாக எப்படி வருது, எப்படி தீயவனுக்குரிய பிளான் எல்லாம் அப்படியே கொண்டு வரா பார்த்தியா என் குடும்பத்துக்கு எதிராக, அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக என்ன செய்வீங்க? கண்டுபிடிச்சிருவீங்க.